இதுக்குள்ள இருக்கிற கணக்கு என்ன? நம்ம பொலிட்டிக்கலா என்ன நினைச்சு பாஜக இதை கொண்டு வந்தாங்க? இதுல வேறு ஏதேனும் திட்டம் இருக்கா? இல்ல எதிர்கட்சிகளுக்கு மகளிர் மசோதாவை நிறைவேற்றுவதில் அவங்களுக்கு ஓப்பு இல்லையா? இதுல உள்ள பொலிட்டிக்கல் கால்குலேஷன் ஏதாவது இருக்கா? இல்லைங்க, மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு என்பது 2023 ஆண்டே நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. செப்டம்பர் 28, 2023 ஆண்டே குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இன்றைய தினம் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு என்பது அமலில் இருக்கிறது. 16 ஏப்ரல், அதாவது நேற்றைய தினம் ஏப்ரல் 16, 2026 அன்று இதே மத்திய அரசு ஒரு கெசட்ல அந்த நோட்டிபிகேஷனை கொடுத்திருக்காங்க. நேற்றைய தினத்திலிருந்து பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு என்பது தற்போது அமலில் இருக்கக்கூடிய சட்டம். எனவே பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக எதிர்கட்சிகள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற கூறுவதே ஒரு பொய்யானது, தவறானது. ஏனென்றால் அந்த சட்டம் இன்றைய தினமும் அமலில் இருக்கிறது. மத்திய அரசு என்ன இதுல பிரச்சனை பண்ணாங்கன்னா, டைரக்டா இருக்கக்கூடிய 543 தொகுதிகள்ல 33 தொகுதிகளை அடையாளம் காண்பதற்காக ஒரு மசோதாவை கொண்டு வந்திருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர்கள் எங்க அந்த மசோதாவை கொண்டு வராங்கன்னா, மொத்தமுள்ள மக்களவையின் எண்ணிக்கையை தற்போதுள்ள 543 இருந்து 850 உயர்த்துவதற்கான ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்து அதுல பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை அதுல கொண்டு போய் இணைக்கிறாங்க. நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மீண்டும் அறிமுகம் செய்து அறிமுகம், அதாவது டைரக்டா 850 சீட் மக்களவையோட தொகுதிகளை 850 சீட் டைரக்டா உயர்த்தினா யாரும் எதிர்கட்சிகள் யாரும் அதாவது ஆதரவு தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சோனையும் மீண்டும் நிறைவேற்றிய மசோதாவை மீண்டும் கொண்டு வந்து நிறைவேற்றாங்க, மீண்டும் அறிமுகம் செய்யறாங்க. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், அதற்காக டோட்டல் எண்ணிக்கையை நாங்கள் 850 உயர்த்துறோம், அதன் மூலம் 33% இடங்களை நாங்கள் அடையாளம் காண்கிறோம். இது எவ்வளவு ஒரு அபத்தமான, இதுக்கான அவசியமே கிடையாது. நீங்க தற்போது இருக்கக்கூடிய 543 தொகுதிகள்ல 33% நீங்க அடையாளம் காணலாமே, அதற்கான ஒரு டீலிமிடேஷன் பில்லை கொண்டு வந்தா யாரும் எதிர்க்க போவது கிடையாது. தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசோட வழிகாட்டலின்படிதான் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் அந்த மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் வட மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்காமல் இருப்பதற்கான அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட், தண்டனையை ஏன் தென் மாநிலங்கள் ஏற்க வேண்டும்? தென் மாநிலங்கள் மத்திய அரசோட உத்தரவை பின்பற்றியதற்காக அந்த தண்டனை ஏற்கணுமா என்பதுதான் தென் மாநிலங்கள். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து இதுல குறுக்கீடுக்கு மணிக்கு எனக்கு 2 கேள்விகளுக்கு எனக்கு விடை வேணும். இந்த மகளிர் மசோதாவை நீங்க சொன்ன மாதிரி 2023 நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு எல்லாருமே ஆதரிச்சு அது சட்டமாகுது. அதை மீண்டும் நிறைவேற்றுவது, இந்த டீலிமிட்டேஷனோட இணைக்கிறதன் நோக்கம் என்ன? அதை ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ எதிர்கட்சிகளுக்கு அமித்ஷா சொல்றார், நான் உத்தரவாதம் தரேன், எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் தரேன், எல்லாருக்கும் 50% தான், எந்த விகிதாச்சாரமும் குறையாதுன்னு சொல்லி அவர் சொல்றார். கர்நாடகாவுக்கு முன்பு 5.15 நாங்க 50% ஏத்துனா 5.14 வரப்போகுது. ஆந்திரா 4.60 இருக்கா, ஏத்துனா 4 எல்லாமே புள்ளி விவரங்களோடு கொடுத்துட்டார். நான் உத்தரவாதம் தரேன். ஏன் இதை எதிர்கட்சிகள் எதிர்த்தாங்க? இந்த 2 பேரோட கணக்கு தான் என்ன? அப்போ முதல் கேள்விக்கான பதில் சொல்றேன். ஏன் மத்திய அரசு ஒரு டீலிமிடேஷன்ல இந்த 2 மசோதாவை ஏன் இன்டர்லிங்க் பண்றாங்கிறதுக்கான பதில் நான் சொல்றேன். ஏன்னா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சென்சஸ்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்க வேண்டும் என எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக போராடி ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி வேற வழியே இல்லாம மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வருகிறார்கள். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான தரவுகள் வெளியே வந்து விட்டால் 2027 முடிவுல அந்த தகவல்கள் வெளியே வந்துட்டாங்கன்னா ஓபிசிக்கான இதர பிற்படுத்தப்பட்டோர் மக்களுக்கான அந்த ரிசர்வேஷன், அந்த இடஒதுக்கீடு சதவீதத்தை உயர்த்த வேண்டும்னு ஒரு குரல் ஏற்படும். எப்படி தமிழ்நாட்டில் நம்ம 69%, 69% நம்ம ரிசர்வேஷன் வச்சிருக்கோமோ அதே போல ஒவ்வொரு வட மாநிலத்திலையும் இது போன்ற ஒரு கோரிக்கை எழும். எனவே பாஜகவோட ஹிந்துத்துவ அரசியலுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா போகும். தற்போது பாஜக அனைவரும் ஹிந்துங்கிற ஒரே அம்பர்லா மூலமாக அவர்களுடைய வாக்குகளை பெற முயற்சித்து வருகிறார்கள். ஆனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான தகவல்கள் வெளிவந்தா அதுல அந்த ஹிந்துங்கிற வாக்கு வங்கியில ஒரு பிளவு ஏற்படும். என இதர பிற்படுத்தப்பட்டோர் அவர்களுக்கான இடஒதுக்கீடை கேட்பார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை எப்படி சமாளிக்கலாம்? அப்போ லோக்சபாவோட மொத்த எண்ணிக்கை 850 உயர்த்தி அதன் மூலமாக தொகுதிகளை வெட்டி ஒட்டினால் பலமா இருக்கிறதோ அந்த தொகுதிகளை, அதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பதிலை, ஒரு எளிமையான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாங்கிறது தான் பாஜகவோட ஒரு திட்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க எங்க இதில் தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இந்த தேர்தலுக்கு ஏன் இந்த ஏப்ரல் 16 16, 17, 18 ஏன் இந்த மசோதாவை கொண்டு வரணும் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல? ஏன்னா
வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டிலையும் தேர்தல் நடைபெறும். எனவே மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த டிஎம்சி உறுப்பினர்கள், அதிகமா இருக்கக்கூடிய டிஎம்சி உறுப்பினர்கள் அங்கு இருக்கக்கூடிய மாநில தேர்தலில் மும்முரமாக இருப்பார்கள். திமுக உறுப்பினர்களும் தமிழ்நாடு தேர்தலில் மும்முரமாக இருப்பார்கள். இந்த கேப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த 2 மாநில உறுப்பினர்கள் வராமல் இருந்தாங்கன்னா 2/3 மெஜாரிட்டி நம்மளால எடுத்துட முடியும், அதனால ஈஸியா பில்ல பாஸ் பண்ணிட முடியும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த மசோதாவை முறியடித்திருப்பது பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு. அது மிகப்பெரிய பின்னடைவுங்க. பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல் மசோதா, கடந்த 2014 இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல் மசோதா தோற்கடிக்கப்பட்டு இருப்பது இதுதான் முதன்முறை. ஒன்று. 2வது, நீங்க கேட்ட கேள்வி, இந்த 50% தான் அமித்ஷா தான் உத்தரவாதம் கொடுக்கிறாரு, அது ஏன் எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு கேக்குறீங்க. நீங்க அது கொடுக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருந்தா நீங்க அது மசோதாவுல நீங்க அதை கொண்டு வந்திருக்கணும். மசோதா காப்பி நீங்க தான் டைப் பண்ணீங்க. மசோதாவை அச்சடித்தது உங்களோட அரசாங்கம் தானே. மசோதாவை வேற யாரும் அச்சடிச்சு கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் கொடுக்கல. அச்சடிக்கும் போதே 50% ஒவ்வொரு மாநிலத்துக்கும், அதாவது யூனிஃபார்மா சராசரியாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 50% உயர்த்தப்படும். நீங்க மசோதாவில் அச்சடிச்சு கொடுக்கல. உங்களுக்கு அந்த இது இருந்தா. 2வது, அமித்ஷா சொல்றாருங்க, நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், இப்ப நான் எழுதி கொடுக்குறேங்கிறாருல, உங்களுக்கு அந்த உண்மையாலுமே அதை நிறைவேற்றணும் ஆசை இருந்தா எதிர்கட்சிகளை, பல்வேறு எதிர்கட்சி உறுப்பினர்கள் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக அவர்களும் ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. இன்றைய தினமே மக்களவையில் அவர்களும் ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க, இது 50% உயர்த்த வேண்டும் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. உண்மையாலுமே மத்திய அரசுக்கு அதுக்கான உண்மையாலுமே அந்த ஒரு எண்ணம் இருந்திருந்தா எதிர்கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வந்த அந்த திருத்தங்களுக்கு ஒப்புதல் வழங்கி தெரிவித்து இந்த மசோதாவை நிறைவேற்றி இருக்கலாமே. எனவே பாஜகவுக்கும் சரி, பாஜக பொறுத்தவரை இந்த டீலிமிட்டேஷனை முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்த நினைத்தார்கள். எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அதனை தவிர்த்து விட்டார்கள் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. இதுல இப்ப நேற்று பிரதமர் பேசிய போது கூட தொகுதி மறுவரை பற்றியெல்லாம் அவர் அதிகமா அட்ரஸ் பண்ணல. அவர் இப்ப ரமேஷ் சேதுராமன் சொன்ன மாதிரி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருவேளை நாளைக்கு இந்த விமர்சனம் இருக்குல்ல, மகளிர் மசோதாவுக்கு எதிராக இவங்க எல்லாம் போயிட்டாங்க, இவங்க எதிர்த்து வாக்களித்ததால் எங்களால் நிறைவேற்ற முடியல, மகளிருக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஏதானும் கட்டப்படுமா? அப்படி ஒரு விமர்சனம் வர வாய்ப்பு இருக்கா? அரவிந்த் குணசேகரன். இல்லைங்க, அப்படி சொன்னாங்கன்னா அது ரொம்ப அபத்தமானது. ஏன்னா இன்றைய தேதியிலையும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடுங்கிறது சட்டமாக அமலில் இருக்கிறது. அந்த சட்டம் எங்கேயும் போல 2023 இவங்க பாஸ் பண்ண சட்டம் என்னங்க, 2024 ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓட்டு கேட்க போகும்போது பிரச்சாரத்தின் போது பிரதமர் என்ன சொன்னார், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடை சட்டமாக இயற்றியது நாங்கள் தான் பெருமை கூறினாங்க. அப்ப அந்த சட்டம் இன்றைய தினம் அமலில் இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மசோதா லோக்சபா மக்களவையோட எண்ணிக்கை 453 இருந்து 850 உயர்த்தக்கூடிய மசோதா தான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமும் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா அமலில் இருக்கிறது, சட்டமாகவும் இருக்கிறது. என்ன பண்ணோம்னா அந்த 33, இப்ப 100 சீட் இருந்தா 100ல 33 சீட் என்ன, தமிழ்நாட்டுல 39 இது நாடாளுமன்ற தொகுதி இருக்குல்லங்க, அதுல எதுல அந்த 33 இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்பதுதான் செய்யணும். அதை நீங்க ஒரு நார்மல் டீலிமிட்டேஷன் கமிஷனை போட்டு நீங்க அதை செஞ்சுட்டு போலாமே. அதெல்லாம் பண்றது விட்டுட்டு நீங்க 850 உயர்த்திய பின்புதான் நாங்க பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுப்போம்னா அடிஷன் யார் வைக்கிறது? இப்ப இருக்கக்கூடிய 453 அப்படியே பெண்களுக்கு கொடுத்தா என்ன பிரச்சனை? இல்ல நான் 850 உயர்த்திக்கு பிறகுதான் கொடுப்பேன் அப்படின்னா பெண்களுக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு பின்னால் யார் இருக்காங்கன்னு தெரியணும். அடிப்படை இன்றைய தினம் கொடுத்துட்டு போலாமே. பாஜகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாதான் நீங்க பாக்குறீங்களா? உண்மையா எங்க பாஜக பொலிட்டிக்கலா அது பெரிய பின்னடைவுங்க. பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம் முதன் முறையாக 2014 இருந்து ஒரு சட்டம் தோற்கடிக்கப்பட்டிருப்பது இதுதான் முதன்முறை. பாஜகவோட ஒரே பிரச்சாரம் என்னவா இருக்குன்னா, பெண்கள் மசோதாவை தோற்கடிச்சிட்டாங்கிறதா அவங்களோட ஒரே பதிலா இருக்க போகுது. அப்படி சொல்றவங்கள்ட்ட திருப்பி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா, அப்படின்னா 2023 நீங்கள் நிறைவேற்றிய சட்டம் என்ன? நேற்றைய தினம் இதே மத்திய அரசு நேற்றைய தினம் அரசிதழில் வெளியிட்டிருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் என்ன? சட்டம் நேற்றைய தினமிலிருந்து அமலில் வருது, நீங்க தான் வெளியிட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா தோற்கடிக்கப்பட்டிருச்சுன்னா நீங்க 2023 நிறைவேற்றிய சட்டம் என்ன? ரெண்டுக்கு வேறுபாடு என்னன்னு கேட்டா வேலை முடிஞ்சிட போகுது.